சூப்பரா தான் இருந்துச்சு. பட் சூர்யாவோட ஆக்டிங் தான் வந்துட்டு படத்தை ஒரு நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு கூட்டு போச்சு. இழுத்துட்டு போறாரு. ஆமா, அவர் தான் வந்து அப்படி படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. ஸ்லோவா தான் இருக்கு படம்னா, ஸ்லோவா தான் பாக்கணும். மத்த வேகமா பொண்ணு ட்ரெயின் ஆகுது. ப்ரோ படம் தரமா இருக்கு. எனக்கு புரியல, சூர்யாக்கு வந்து ரீஇன்ட்ரோன்னு சொல்றாங்க. ரீஇன்ட்ரோன்னு இவ்வளவு கூட்டம் வருமோன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பிக் மை ஷோல ஹையஸ்டா சேல் ஆச்சு. சோ இது வந்து ரீஇன்ட்ரோ சூர்யான்னு சொல்றது முதல் தப்பு. அப்படி நீங்க சொல்லியிருந்தா இவ்வளவு கூட்டத்தை நீங்க பாத்திருக்கவே முடியாது. எனக்கு புரியல. அதே மாதிரி என்னடா இது ரொம்ப ஸ்டைலிஷா எடுத்து வச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் நினைச்சேன். லாஸ்ட் 15 நிமிஷம் படத்தை பாருங்க, அப்ப தெரியும் கார்த்திக் சுப்ராஜ் படம் தூக்கி சொல்றாரு. 15 நிமிஷம், லாஸ்ட் 15 நிமிஷம் கிளைமேக்ஸ் லைட்டா ஃபைட்ஸ் லாக் ஆச்சு. என்னடா ஸ்லோவா போகுதுன்னு நினைச்சேன். 15 நிமிஷம் வெறியா இருந்தது. இதை பிடிக்கலன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க வந்து சூர்யா படமே பார்க்க தேவையில்லைன்னு நானே ஒப்பனா சொல்றேன். சூர்யா படமே நீங்க பார்க்க வேணாம், நாங்க ஃபேன்ஸ் போட்டு பார்த்துக்கிறோம். வேற எதுவுமே இதுவும் பிடிக்கலன்னு சொன்னீங்க. அவ்வளவு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாகே இல்ல, சுத்தமா லாக் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல தான் லைட்டா கிளைமேக்ஸ் லாக் ஆச்சு. பைக்ஸ் இல்ல 15 நிமிஷம், கடைசி 15 நிமிஷம் 20 நிமிஷம் என்னடா நடக்க போதுன்னு பாத்துட்டு இருந்தோம். தூக்கி சொருகினாரு. அப்பதான் புரிஞ்சது கார்த்திக் சுப்ராஜ் பிடிச்ச என்ன. லாஸ்ட் 15 நிமிஷம் தான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு. என்னடா இது ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு நினைச்சேன். செம்மையா இருந்துச்சு. கடைசி 15 நிமிஷம் கனிமா தான். கனிமா எப்பயுமே நல்லா இருக்கும். தீவன் சாங் நல்லா இருந்துச்சு. கனிமா செம்மையா இருந்தது, செம்ம வைபா இருந்தது தேட்டரு. அவ்வளவு, வேற ஒன்னும் சொல்றது இல்லை. அது ஒரு பாட்டு இருக்கு. அந்த பழைய பாட்டு சேனோரிட்டா பாட்டு வந்து ரிப்பீட் ஆச்சு. அது சும்மா ஜஸ்ட் பண்ணியா நல்லா காமெடியா எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபைட்ஸிங்கோட நல்லா சூப்பரா எடுத்திருந்தாங்க. சூர்யாக்கு கம்பேக்னா புரியல எனக்கு, சீரியஸா இல்ல. எனக்கு புரியல. சூர்யாவே போட்டு வந்தது, ஜெய்பீம் வந்தது, சரிங்களா? அந்த கல்ட் ஹிட் இது வரைக்கும் எந்த படமும் பண்ணல. ரீசெண்டா அது பெரிய பெரிய படமா இருக்கட்டும், எனக்கு புரியல. சூர்யாவே போட்டு ஜெய்பீம் இப்போ வந்த படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அப்புறம் என்ன சூர்யாக்கு வந்து 10 வருஷமா சரியில்லை, படம் சரியில்லை, இது சரியில்லை. இது என்ன ரீஇன்ட்ரோன்னு எனக்கு புரியல. ரீஇன்ட்ரோன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரீஇன்ட்ரோ சூர்யானா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா? நான் கேட்க இவ்வளவு பேர் பார்க்க வந்திருப்பாங்களா? FDF ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்திருப்பாங்களா? ரீஇன்ட்ரோ எவ்வளவு பேர் ரீஇன்ட்ரோ ஆறாங்க? இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்களா? யாருக்கா எந்த படத்துக்காக வந்திருக்கா? இது கம்பேக் எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் படம் தான். இது சூர்யா கம்பேக் எல்லாம் இல்ல. எப்பயுமே சூர்யா கல்ட் ஹீரோ தான். எப்பயுமே கல்ட் ஹீரோ தான். அப்படி இந்த படமும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, நீங்க மத்த ஃபேன்ஸ் நீங்க பார்க்கவே வேணாம். நாங்க பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு எங்க தலைவனை நாங்க கொண்டாடிக்கிறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் நாங்க சொல்லுவேன். வந்து சொல்லுங்க. எல்லாமே சூப்பர். எப்படி சொல்றது, சந்தோஷ் நாராயண் சொன்னாரு சைடு பின்னாரு. சைடு ஏவியும் பார்த்தாச்சு, சைடு பிவியும் பார்த்தாச்சு. புள்ளி சாட்டிஸ்ஃபைடு. அதான் சொல்றேன்னு, என் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை விட என் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் இப்போ அவங்களுக்கும் அதுதான் சொன்னேன். என் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரிதான் சூர்யா நான் படத்தை பார்த்துருந்தோம். கடைசியில அந்த நிறைவேறின நாள் இது. நான் காலைல கூட இன்ஸ்டால ஸ்டோரி போட்டுட்டு தான் வந்தேன். 5ஆண்டுல இருந்து வெயிட் பண்றோம். எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட படம் வரல. தியேட்டர் மெட்டீரியலா இருக்கணும்ட்டு நான் காலையிலேயே ஸ்டோரி போட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. குறையே இல்லை, படத்துல குறையே இல்லை. யாரு எங்க அதுதான் சொல்றேன்னு, ஒரு பிரேமும் மனுஷனை பார்க்க அந்த வியர்னஸ் லுக்ல எல்லாம் வருவாரு. அதெல்லாம் நான் சில்லுன்னு காதல் டைமுக்கே போயிட்டேன், ரஜினி டைமுக்கே போயிட்டேன். ஃப்ரெஷ்ஷா இருக்காருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. அதான் சொல்றேன்னு, இந்தியால மனுஷன் அளவுக்கு நடிகருக்கு ஆளே இல்லை, எவனும் இல்லை, போட்டியே இல்லை. ஆல்ரெடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியாச்சு. ஓகேங்களா? இந்த படத்துக்கு கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கு உள்ள பாலிடிக்ஸ் இருக்கும், ஜூரிஸோட ஃபேவரட்டிஸ் இருப்பாங்க. இவர மேல தப்பு இல்லை. இவர் வந்து கொடுக்க வேண்டியது 200% கொடுத்துட்டாரு. இந்த படத்துல இவர் சூட் ஆன அளவுக்கு வேற எந்த ஆக்டருமே சூட் ஆக மாட்டாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸும் டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லணும், லாஸ்ட்ல அந்த பாட்டு போடுறாங்க, ஒருவன் சாங் போடுறாங்க. லாஸ்ட்ல மொத்த தேட்டர் வந்து சின்ன கத்துது. இதுக்கு தானே காத்துட்டு இருந்தோம், இந்த நாளுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். கடைசியில அந்த ஒருத்தரே எங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி திருப்பி வந்துட்டாரு எங்க கிட்ட. நாங்க அவரை பாத்துட்டோம், ஒரு வழியா பாத்துட்டோம்னு சொல்லிட்டு மொத்த ஆடியன்ஸை எந்திச்சு நின்று கை தட்டி விசில் அடிச்சு லாஸ்டா சூர்யா நான் வீடியோ கால் பேசும்போது சூர்யா நான் ஒரு வார்த்தை சொன்னாரு,
கார்த்திக் சுப்ராஜ் படம்ட்டு அவர் இப்பதான் போனாரு. சத்தியமா எப்படி சொல்றது, அந்த அண்ணனுக்கு 100 கோடி நன்றி சொல்லிடலாம். கார்த்திக் சுப்ராஜ் அண்ணனுக்கு அவரோட படம் நின்னு பேசுது, நின்னு பேசும். இந்த படம் இன்னும் பல வருஷத்துக்கு நின்னு பேசும். லெட்டர் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செம வைப்பா நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படியே வந்து கதையே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே தமிழ் படம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆடிட்டு போறோம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது படம், ரசிக்கிற மாதிரி இருந்தது. நல்லா அது இல்லாம சூரியோட நடிப்பு உண்மையிலே மிரட்டிட்டாரு. ஏன்னா நம்ம சூர்யாவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அது சூர்யா இந்த அளவுக்கு நடிக்கிறதுனா அது காரணம் பிஜிஎம் தான். அந்த அளவுக்கு பிஜிஎம் சூப்பரா பண்ணிருக்காங்க. சாங்கு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் என்ன அழகு, என்ன கியூட்டுங்க, என்ன லட்டு குட்டிங்க, அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் நல்லா இருக்கு. என்ன அவங்க சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருந்தது. ஹீரோயின்லாம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், கண்டிப்பா நல்ல ஒர்த்தபிள். படத்துல பிரச்சனை போனா அந்த ஹீரோ நடிச்சிருக்கூடாது சூர்யா சார், அவங்க தம்பி கார்த்தி நடிச்சிருக்கலாம். மைனஸ் சொல்ல போனா அவர் இந்த படம் பக்கமா வந்துடக்கூடாது, அவன் தம்பியை திரும்ப வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு சார். சூர்யா சாருக்கு ஒர்த்தபிளான படம், நல்லா இருக்கு. இல்ல அங்க 100% இது 80%. அந்த அளவுக்கு தலைவலி நல்லா இருக்கு. வருது எல்லாமே இப்ப ட்ரெண்ட் ஆகி போச்சுல தலைவா. பழைய சாங் ட்ரெண்டிங், அது மாதிரி ஒரு ட்ரெண்டிங், இப்போ ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. அது மாதிரி நல்லா இருக்கு. அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து பழைய பாடல்கள் எல்லாம் இப்ப கேக்குற மாதிரி. இப்ப வந்து பழைய பாடல்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்கள் போட்டு காட்டினாதான் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்திருக்குன்னே தெரியுது அவங்களுக்கு. இளையராஜா இருக்காருதான். இளையராஜா வந்து 56. இப்ப வந்து ஒரு 6 வயசு பையன் இளையராஜா தெரியுமா? தெரியாது. இப்ப சாங்க போட்டு இந்த பாட்டுக்கு இசையமைச்சது இளையராஜா தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்றாங்க, பாராட்டுகள். கண்டிப்பா படம் உண்மையிலே 500 நாள் அச்சுன்னு ஓடுங்க. கரகாட்டக்காரர் எப்படி ஓடிச்சு, 1 வருஷம் 1 வருஷம், அந்த அளவுக்கு படம் கண்டிப்பா ஓடும். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு பயன்படுத்தும் அப்படிங்கிற எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து பாருங்க, எல்லாம் வந்து பாருங்க. கரெக்டா ஆச்சு, போரே அடிக்கல ஒரு டைம் கூட.